Hi, this is Gayatri, Assistant Professor, Department of Commerce, KCS Kasinadar College of Arts and Science. In this video, we are going to see about auditing. First, introduction to auditing. Auditing is the systematic examination and evaluation of an financial records, operations, and internal controls. It helps ensure accuracy, compliance, and identify potential risk of areas of improvement. ஃபர்ஸ்ட் ஆடிட்டிங்னா என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை செக் பண்ணுறது ஓகேவா அதோடைய கரெக்ட்னஸ்ஸு அண்ட் அது கரெக்டாக இருக்கா கரெக்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்களா எல்லாமே செக் பண்ணுறது நம்ம ஆடிட்டிங்னு சொல்லுவோம் சரிங்களா. நெக்ஸ்ட்டு டைப்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் ஆடிட்டிங். ஃபினான்ஷியல் ஆடிட்டிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா பேலன்ஸ் ஷீட் பார்ப்பாங்க, இன்கம் ஸ்டேட்மெண்ட் பார்ப்பாங்க அண்டு கேஷ் ஃப்ளோ பார்ப்பாங்க ஓகேவா. இதில் பேலன்ஸ் ஷீட்டில் வந்து எக்ஸமைன்ஸ் த கம்பெனிஸ் அசட்ஸ், லைபிலிட்டிஸ் அண்ட் ஈக்விட்டி டு வெரிஃபை ஃபினான்ஷியல் பொசிஷன். ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் பொசிஷனை தான் நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட்டில் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த கம்பெனியோட அசட்ஸ், லைபிலிட்டிஸ்லாம் வந்து கரெக்டாக இது பண்ணியிருக்காங்களான்னு பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு இன்கம் ஸ்டேட்மெண்ட் ரிவ்யூஸ் ரெவென்யூஸ், எக்ஸ்பென்சஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ் டு அசஸ் ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸு. ஸோ அவங்களோட இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் எக்ஸ்பென்ஸ் ரெவன்யூஸ்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. அடுத்து கேஷ் ஃப்ளோ அனலைஸ் த மூமெண்ட் ஆஃப் கேஷ் இன் அண்ட் அவுட் ஆஃப் த பிஸ்னஸ் டு என்ஷூர் லிக்விடிட்டி. அதாவது ஒரு பிஸ்னஸில் கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்குது அப்படின்றதையும் ஆடிட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஆப்ரேஷ்னல் ஆடிட். அதில் ஃபர்ஸ்ட் எஃபிஷியன்சி evaluates business process and procedures to identify opportunities for improvement. Next, effectiveness assesses whether the organization is achieving its goals and objectives. Next, risk management identifies and helps mitigate operational risk that could impact the business. Next, compliance ensures the organization is adhering to relevant laws, regulations and policies. Next, compliance auditing. Government regulations verifies compliance with applicable laws, rules and industry standards. அதாவது அந்த கம்பெனி வந்து கவர்மெண்ட்டோட ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா, அதெல்லாம் வந்து அந்த லா படி தான் அவங்க வந்து நடக்கிறாங்களா அப்படின்றத வந்து செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு இன்டர்னல் பாலிசிஸ் ensures the organization is following its own established procedures and guidelines. இப்போ எல்லா கம்பெனிக்குமே கண்டிப்பாக ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்திருக்கும். ஸோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் அவங்க ஃபாலோ பண்ணி தான் வந்து இருக்காங்களா அப்படின்றதையும் செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு கான்ட்ராக்ட் ஆப்ளிகேஷன்ஸ் confirms the fulfillment of contractual agreements with customers and suppliers etc. இப்போது நான் வந்து ஒரு கஸ்டமர் கிட்ட அக்ரிமெண்ட் போடுறேன் அப்படின்னா அந்த அக்ரிமெண்ட்டை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணுறாங்களா அப்படின்றதையும் வந்து ஆடிட் பண்ணுவாங்க. இது வந்து கம்ப்ளையன்ஸ் ஆடிட். நெக்ஸ்ட்டு ஃபாரன்சிக் ஆடிட்டிங். ஸோ ஃபாரன்சிக் ஆடிட்டிங்கில் ஃபர்ஸ்ட் வந்து இன்வெஸ்டிகேஷன் examines financial records and transaction to detect fraud, theft or other irregularities. இப்போ வந்து ஃபாரன்சிக் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டைப் ஆஃப் ஆடிட்டிங் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் ரெக்கார்டை வந்து கரெக்டாக இருக்கா, அவங்க பொய் சொல்லி ஏதாவது ஏமாற்றி பில் போட்டிருக்காங்களா, இல்லை யாராவது பில்லு தர வேண்டிய காசோடைய பில்லை வந்து அவங்க இது பண்ணிக்கிட்டாங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு அனாலிசிஸ் gathers and interprets evidence to determine the nature, extent and perpetrators of the financial crime. இப்போ வந்து அங்கே ஒரு க்ரைம் நடந்திருக்கு அப்படின்னா அது யாரால் நடந்திருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ரிப்போர்ட்டிங் documents include findings and provides expert testimony for legal proceedings or insurance claim. இப்போ ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படி கிளைம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஆடிட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு இன்டர்னல் ஆடிட்டிங். ஃபர்ஸ்ட் கவர்னன்ஸ் evaluate the effectiveness of an organization's internal controls and risk management. Operations
assesses the efficiency and effectiveness of business process and procedure. அதாவது இப்போ ஒரு ப்ரொசீஜர் படி அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு ப்ராஃபிட் வருதா, அதாவது அந்த ப்ரொசீஜர் அதாவது அந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வருதா இல்லை மாற்றணுமா அப்படின்றதெல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு கம்ப்ளியன்ஸ் என்ஷூர்ஸ் adhere to laws, regulation and internal policies and procedures. சேம் தான், அவங்க போட்டிருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி அவங்க பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணுறாங்களா இல்லையான்றதை பார்க்கணும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்டர்னல் ஆடிட்டிங் இண்டிபெண்டன்ஸ். External auditors are independent of the organizations, ensuring objectivity. Expertise. They bring specialized knowledge and experience in various industries and regulations. Creditability. External audit reports provide credibility and reliability to stakeholders. Compliance. They verified adherence to accounting standards and legal requirements. Thank you. Catch you in next video.